இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கப்பல்லேருந்து, அதாவது குரூஸ் கப்பல்லேருந்து சின்ன சின்ன போட்டு நிறைய அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த போட்டு எதுக்குன்னா ஆழமில்லாத கடல் பகுதி, இந்த பார்த்தீங்கன்னா இது ஆழமில்லாத கடல் பகுதி, இதெல்லாம் தீவு இருக்கிறது. அது நல்லா அங்கே ஆழம் இருக்கிற பகுதியில் குரூஸ் கப்பல் நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா அங்கே இந்த பெரிய கப்பல் இங்கே வராது, இந்த இடத்துக்கு வர முடியாது, ஆழம் கம்மி. அதனால் பெரிய கப்பல்லாம் இந்த இடத்துட்டு வர முடியாதுங்கிறதுனால அங்கே குரூஸ் கப்பலை போட்டு இந்த போட்டில் ஏறிட்டு ஆளை ஏற்றிட்டு இங்கே வருவாங்க. இப்போ வந்து இந்த போட்லேருந்து இப்போ ஆள் ஏறுறாங்க, ரிட்டன் போகிறாங்க. அதாவது வந்து இந்த கொடையாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்நாக்ஸு திங்ஸ் இது மாதிரி வச்சுருப்பாங்க, கூல் ட்ரிங்க்ஸ் இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த தீவை சுற்றி பார்க்குறதுக்கு குரூஸ் கப்பல்லேருந்து இறங்கி இந்த சின்ன போட்டில் ஏறி இங்கே வந்து உள்ளே சுற்றி பார்த்துட்டு நம்ம திருப்பி போவாங்க. டீமாக இருப்பாங்க. ஒரு டீமில் வந்து பார்த்திங்கன்னா 20 பேர் 30 பேர் இப்படி இருப்பாங்க. இந்த சின்ன குரூஸ் கப்பல்லேருந்து ஏறி இந்த சின்ன போட் இருக்குது பார்த்தீங்களா, அது குரூஸ் கப்பலோட போட்டு 17 நம்பர்னு போட்டுருக்கு பாருங்கள். ஒவ்வொரு இந்த மாதிரி எல்லோ கலர்லேருந்து வர ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த போட்டோட நம்பர் வந்து 17. இப்போ இது வந்து ஏற்றிக்கிட்டு ஆளை ஏற்றிக்கிட்டு திருப்பி அங்கே போயிடும். இந்த தீவு தூக்கிட்டு அங்கே நிற்கும் குரூஸ் கப்பல். இங்கே இல்லை, கண்டிப்பாக தெரியல, இந்த பக்கம் இருக்கும். இது இங்கே நிற்கிறதெல்லாம் சும்மா சாதாரண போட்டு தான், பெரிய போட்டு சொல்லுவாங்க இதெல்லாம், டெக் ப்ரப்போஸோடது. இந்த 2 வருஷம் வந்துட்டுருக்கு பாருங்க. இப்போ இந்த ஆளுங்க ஏற்றிட்டு போனதுக்கப்புறம் அங்கே நீங்கள் எல்லோ பார்த்தோம்ல, இப்போ அது அங்கேருந்து இங்கே வரும். இப்போ ஒயிட் கலருக்குள்ள இவங்க வந்து 2 இங்கே லோக்கல் போட்டு எடுத்து ஓட்டிகிட்ருக்காங்க. ஆள் போகும் இந்த இது பத்தலைன்னு. ஸோ அங்கேருந்து கை காமிக்கிற பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துட்டுருக்கு. இந்த போட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபெரி போட்டுமாங்க. அதாவது பக்கத்து தீவுக்கு பஸ்ஸு போகிற மாதிரி பக்கத்து தீவுக்கும் இந்த தீவுக்கும் வந்து போட்டு சர்வீஸ் ரெகுலராக ட்ரான்ஸ்போர்ட், பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் மாதிரி ப்ரைவேட் ட்ரான்ஸ்போர்ட் வச்சு ஒரு ரன் பண்ணிட்டு இருக்காங்க, போட் சர்வீஸ் மாதிரி. இப்போ இந்த போட்டு இந்த எடுத்து போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த போட்டு போயிட்டு ஆளை ஏற்றிட்டு திருப்பியும் குரூஸ் கப்பலில் போயிட்டு திருப்பி புதுசாக ஒரு செட்டு டீம் இருப்பாங்க, அவங்கள அழைச்சிட்டு வரும். இதை கிளம்புனோடனே அங்கே நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா, அது உள்ளே வரும் அந்த போட்டு. அப்படி தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்களால பெரிய கப்பலை உள்ளே கொண்டு வர முடியாது ஆழம் இல்லாதனால. ஸோ அதனால் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டீமான டைம் ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இன்றைக்கி இப்போ காலைல ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கிங்க, ஈவினிங் வேறு அந்த டீம் வந்து ஒரு டீமாக சுற்றி பார்த்துட்டு போவாங்க. அவங்க வந்து இங்கே இறங்கின வெல்கம் ட்ரிங்கு அது மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து, திங்ஸ் எல்லாம் இருக்கும், சில திங்ஸ் எல்லாம் அதெல்லாம் கொடுத்து, ஃப்ரூட்ஸ் அது மாதிரி இருக்கும், அதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து பஸ் ஏற்றி விட்டு பஸ்ஸுலேருந்து போய் அங்கே ஒரு பேக்கேஜ் மாதிரி பஸ் அழைச்சிட்டு போய் எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சு திருப்பி கொண்டாந்து விட்டுரும். திருப்பி கொண்டாந்து விட்டுட்டு அடுத்த டீம் இங்கேருந்து அதுக்குள்ளே இந்த போட்டு போயிட்டு இன்னொரு டீம் கூட்டு வந்துடும் கப்பல்லேருந்து. அப்போ அவங்கள அழைச்சிட்டு போய் சுற்றி காமிச்சிட்டு இந்தமாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து திருப்பி அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு சுற்றி காமிச்சு திருப்பி கொண்டாந்து விடும். இது ரொட்டீனாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பு, ஜெர்மனு, போர்ச்சுகல், போலாந்து இது மாதிரி எல்லா கண்ட்ரிலேருந்து உள்ளவங்களாம் அதில் வருவாங்க. மேக்ஸிமம் நான் இங்கே பார்த்தது வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க தான் வேலை பார்க்குறவங்க, கப்பலில் வேலை பார்க்குறவங்க. மேக்ஸிமம் வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க இப்போ கப்பலில் வேலை பார்க்குறாங்க பசங்கள்லாம். அவங்களாம் வந்து 6 மாதம் லீவு, அப்புறம் வந்து 6 மாதம் ஒர்க் இப்படி இருக்கும். 6 மாதம் லீவு கொடுத்துருவாங்க. அப்போ 6 மாதம் மட்டும் தான் வேலை இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா கப்பல்லே இருக்காங்கல்ல, கப்பல்லே இருக்கிறதுனால அந்த தூக்கம் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. அதாவது தண்ணியிலே மிதந்துட்டுருக்காங்கல்ல, ஒரு 6 மாதமாக தண்ணியிலே மிதப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபெரி அங்கே போயிட்டுருக்கு பாருங்கள், தெரியுது அந்த அங்கே போயிட்டுருக்கு ஃபெரி. ஸோ இது அடுத்த போட்டு வந்துச்சு பாருங்கள், இது வேறு. இப்போ வந்து இறக்குவாங்க, இதில் முதல்ல ஆளை இறக்கிட்டு வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் இந்த டென்ட் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பியும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லோட் பண்ணுவாங்க. அது இன்னும் தனியாக அங்கே போய் சுற்றி பார்த்து வந்துட்டு வந்தவங்கள இங்கே தனியாக இருப்பாங்க. அவங்க வந்து திருப்பியும் இந்த வண்டியில் லோட் பண்ணி அனுப்பிவிடுவாங்க டீமாக. அப்போ தான் அவங்களால ஃபாலோ பண்ண முடியும், யார் யார் சுற்றி பார்த்துருக்காங்க, யார் யார் சுற்றி பார்க்கல முடியலை அப்படிங்கிறது ஃபாலோ பண்ண முடியும். அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டீமெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இல்லைனா அந்த டீம்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. பாருங்கள் என்னென்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சேர் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இந்த டீம் நீங்கள் வெயிட் பண்ணுறவங்கள திருப்பி போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்கள அங்கே அனுப்பிட்டு அப்புறம் அவங்கள திருப்பி ரிட்டன் அனுப்பிவிடுவாங்க.